மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தால் முதல் கொள்கையாக மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் அமைக்கப்படும் என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் வாக்குறுதி அளித்துள்ளார். ராமேஸ்வரம் பாம்பன் அருகே பாரதிய ஜனதாவின் கடல் தாமரை மாநாட்டில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கலந்து கொண்டார். முன்னதாக மதுரை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சுஷ்மா மண்டபம் வந்தடைந்தார். பின்னர் அங்கிருந்து விழா மேடைக்கு காரில் சென்றார். அப்போது விழா நடைபெறும் மைதானத்தில் திரண்டிருந்த மீனவ பெண்களிடம் சுஷ்மா குறைகளை கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய சுஷ்மா, மத்தியில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் மீனவர்களை புறக்கணித்து வருவதாகவும் மீனவ குடும்பங்கள் வறுமையில் வாடுவதாகவும் வருத்தம் தெரிவித்தார். மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி அமைந்தால் முதல் கொள்கையாக மீனவர்களின் பிரச்சினையை தீர்க்க தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்தார். Policy we declared, the first policy that we will make a separate ministry for fisheries so that the problems of fishermen could be focused and solved. பல்வேறு ஊழலில் சிக்கியுள்ள காங்கிரஸ் ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு மோடி தலைமையில் பாரதிய ஜனதாவின் நிலையான ஆட்சி அமைக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் சுஷ்மா கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன், மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.